இன்று நம்ம பேசப்போவது மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆன்மீக சக்தியால் நிரம்பிய ஒரு விஷயம். நாளை பிப்ரவரி 23 மாசி மாத கார்த்திகை. இந்த கார்த்திகை தினத்தில் முருகனை வெற்றிலை தீபத்தால் வழிபட்டால் எப்படிப்பட்ட அசாதாரணமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் இது யாரும் கூறப்படாத மிகவும் ஒரு அரிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். பலருக்கு தெரியாத ரகசியங்களை இன்று உங்களுக்கு நான் விரிவாக கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கார்த்திகை விரதத்தின் சிறப்புகள். நாளை கார்த்திகை என்பது தீ சக்திக்கான ஒரு நாளாக இருக்கும். ஆறுமுக முருகன் தனது அருட்சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், தடைகள் அகலக்கூடிய ஒரு நாள், விரதம் அல்லது தீபம் ஏற்றக்கூடிய தினங்களில் பலனானது 3 மடங்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நாம என்ன செய்தாலும் இந்த ஒரு நாளில் முருகப்பெருமான் அதனை 3 மடங்கு நமக்கு அதிகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல முருகன் மனதில் உள்ள கவலைகளை உடனடியாக நீக்கி விடுவார். முருகனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இது முருகப்பெருமானுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உடனே நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி விடுவார். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை உடனடியாக கலைத்து விடுவார். தீய எரிசக்திகளை தகர்த்தி விடுவார். அதிர்ஷ்டம், வேலைவாய்ப்பு, செல்வம், உறவு சிக்கல்கள் இது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்திலும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அந்த அளவுக்கு சக்தி முருகப்பெருமான் நாளைய நாளில் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். இதற்கு நீங்க நாளை செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று. இந்த வெற்றிலை வழிபாட்டின் சக்தி, வெற்றிலை வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றிலை என்பது அன்னையின் ஒரு சக்தியாக கருதப்படும். அது மனம், குணம், உயிர் சக்தி இது அனைத்திலும் நல்ல ஒரு வைப்ரேஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முருகனை நம்ம வெற்றிலையை வைத்து வழிபடுவதன் மூலம் அவ்வளவு சக்திகள் நமக்கு ஏற்படும். மனத்தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் குறைந்துவிடும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வானது ஏற்படும். வீட்டில் வெற்றி, வருமான நிலை இந்த ரெண்டிலும் ஒரு மேம்பாட்டு நிலையானது உருவாகும். எதிர்ப்பு சக்திகள் தகர்த்தப்படும். நோய், பயம் இது ரெண்டுமே குறைந்துவிடும். எனவே வெற்றிலை நம்முடைய பிரார்த்தனையை நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மூல சக்தியாக இருக்கும். இப்படிப்பட்ட வெற்றிலையை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இது பார்ப்பதற்கு எளிதான ஒரு பரிகாரம் போல தெரியலாம். ஆனால் இது நீங்க ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும். ஏன் 5 வெற்றிலையை வைத்து நம்ம இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறோம் அப்படின்னு தெரியுமா? இது அனைவருக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்பது இருக்கும். 5 என்பது முருகனின் பஞ்சபூத சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இதனால் நம்ம 5 எண்ணிக்கையில் வெற்றிலையை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த 5 வெற்றிலைகள், ஒரு வெற்றிலை நிலம், மற்றொரு வெற்றிலை நீர், மற்றொன்று தீ, மற்றொன்று காற்று, அடுத்து ஆகாசம். இது ஐந்தையும் இழக்கக்கூடியது தான் இந்த 5 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெற்றிலைகள். அப்படிப்பட்ட வெற்றிலையை வைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளிற்கும் ஒரு சமநிலையானது நிச்சயமாக ஏற்படும். எவ்வளவு கீழ்த்தங்கி சென்று இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஒரு வெற்றிலையை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது ஓரளவுக்கு ஒரு நிலைமைக்கு நம்ம வருவதற்கான சக்தியானது நிச்சயமாக ஏற்படும். இந்த 5 வெற்றிலை தீபத்தை எப்படி நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையான பொருட்கள் 5 பச்சை வெற்றிலைகள், பச்சையாக இருக்க வேண்டும். அந்த நுனிப்பகுதியும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பச்சையாக கிளியாம இருக்கக்கூடிய சுத்தமான வெற்றிலையை 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தீபத்துக்கு தேவையான கீரி அல்லது பட்டி வத்தி இதையும் உங்களுக்கு தேவையான ஒன்றாக கருதப்படும். அடுத்ததாக நல்ல தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்காய் எண்ணெயை வைத்து இன்னொரு தீபத்தை ஏற்றுவது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படும். ஒரு சிறிய பித்தளை தட்டு இருந்தாலும் போதுமானது. பித்தளை தட்டு இல்லை என்று கூறுகின்ற நபர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாம்பாளத்தட்டோ இல்லைன்னா சிறிதளவுக்கு இருக்கக்கூடிய இரும்பு தட்டோ எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சிறிதளவுக்கு மஞ்சள், அதனுடன் குங்குமம், சிறிதளவுக்கு கற்பூரம் இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் இந்த வெற்றிலை தீபத்தை எப்படியாவது நம்ம ஏற்றி விடலாம். எனவே நீங்க தவறாமல் இதனை நாளைய நாளில் செய்து பாருங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபத்தை செய்வது எப்படி தெரியுமா? முதலாவதாக வெற்றிலையை நீங்க சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர முக்கி வெற்றிலையை நன்றாக நனைத்து கழுவி கொள்ளுங்கள். கழுவி விட்டு அதில் மஞ்சள் நீர் சிறிதளவுக்கு தெளித்து அதை இறுதியாக மஞ்சள் நீரை வைத்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். சுத்தப்படுத்தி கொண்டு அதுல சந்தனத்தையும் குங்குமம் இருக்குல்லவா, அந்த சந்தனம் குங்குமத்தையும் 5 வெற்றிலைகளிலும் சிறிதளவுக்கு வைத்து விடுங்கள். ஒரு இடத்தில் நடுவிலையோ இல்லைனா ஓரத்திலோ ஏதாவது ஒரு இடத்தில் இந்த சந்தனம் குங்குமத்தையும் வைத்துவிட்டு அந்த 5 வெற்றிலைகளை வைத்து விடுங்கள்.
தட்டில் 5 வடிவில் அடுக்கடுக்காக நீங்கள் வைக்க வேண்டும். அதாவது வட்ட வடிவில் இந்த 5 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை பித்தளை தட்டை எடுத்து வைத்தீங்க அல்லவா, அதுல வட்ட வடிவில் 5ஐயும் நீங்கள் வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு வந்தாலும் பரவாயில்லை, அந்த அளவுக்கு நீங்க வட்ட வடிவில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு தட்டில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, நடுவில் ஒன்று, இந்த மாதிரி 5 திசைகளிலும் இருக்கும்படி வைத்துவிட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலும் எண்ணெய் சொரிந்து வைக்க வேண்டும். நல்ல தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யானது சிறிய துளி அளவுக்கு, சில துளி அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். அந்த நீங்க எடுத்து வைத்த வெற்றிலையின் மீது சிறிய துளி அளவுக்கு நீங்க எண்ணெயை, அது நெய்யாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த 2ல ஏதாவது ஒன்று அந்த 5 இலைகளிலும் சிறிதளவுக்கு வைத்து விடுங்கள். ஒவ்வொரு வெற்றிலையின் மீது வத்தியை நீங்கள் வைக்க வேண்டும். சிறிய கணுக்கால் அளவுக்கு வத்தியை வைத்தால் தீபம் நன்றாக எரியும். எனவே வத்தி இருப்பவர்கள் வத்தியை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா திரிய கூட வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபத்தை எப்பொழுது ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். மாலை நேரம் தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு உகந்த ஒரு நேரமாக கருதப்படும். ஏன் அப்படின்னா, மாலை சூரியன் மறைந்த நேரத்திற்கு பின்பு, அதாவது இரவு 7:30 மணி வரை, இது முருகனுடைய தீசக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக கருதப்படும். எனவே 7:30க்கு பிறகு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க, முருகப்பெருமானின் சக்தி முழுமையாக வெளிப்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு வெற்றிலை தீபத்தில் இருக்கும். இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி இருக்கு. இதை நீங்கள் 3 முறைகள் கூற வேண்டும். 3 முறைகள் பொறுமையாக கூறிக்கொண்டு அந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இதுதான் அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது கூற வேண்டியது. ஓம் வெற்றி வேலாயுதாய நமக, ஓம் வெற்றி வேலாயுதாய நமக, ஓம் வெற்றி வேலாயுதாய நமக அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறைகள் கூறி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த தீபத்தை ஏற்றிய பின்பு செய்ய வேண்டிய 5 முக்கியமான செயல்கள். தீபத்தை ஏற்றிவிட்டால் மட்டும் போதாது, முருகனையும் நீங்க எடுத்து வழிபடணும். முருகனுடைய பெயரை 27 முறைகள் சொல்லி நீங்கள் வணங்க வேண்டும். ஓம் சரவணப்பவ, ஓம் சரவணப்பவ என்று 27 முறைகள் முருகனுடைய பெயர்களை உச்சரித்து கொண்டு நீங்கள் முருகனுடைய பெயரை வணங்க வேண்டும். இரண்டாவதாக, வெற்றிலை தீபத்தின் வெளிச்சத்தை முகத்தில் 3 முறை நீங்கள் பார்த்து காட்டிக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய உடம்பிற்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை முழுமையாக நீக்கிவிடும். எனவே இதனை நீங்கள் 2வதாக செய்ய வேண்டும். 3வதாக, 2 கரங்களையும் ஒரே நேரத்தில் தீபத்தின் மேல் சூடு பெற செய்ய வேண்டும். இதனால் உங்களுடைய ஆறாவானது சுத்தமாக மாறிவிடும். அந்த தீபத்தோட ஒளி இருக்கல்லவா, சிறிதளவுக்கு உங்களுடைய 2 கைகளிலும் தொடும்படி 3 முறைகள் அதனை கொண்டு உங்களுடைய 2 கைகளையும் வைத்து கொண்டு வாங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாவானது சுத்தமாக மாறிவிடும். தீபத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதல்களை மௌனமாக நீங்க சொல்ல வேண்டும். இதில் சொல்லப்படக்கூடிய வேண்டுதல் விரைவாக நிறைவேறிவிடும். எனவே தீபத்திற்கு முன்பாக, இது சாதாரண ஒரு தீபமானது கிடையாது, வெற்றிலை தீபம். இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பு நீங்க சொல்லப்படுகின்ற வேண்டுதல்கள், கேட்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் முருகப்பெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலையிலான ஒரே ஒரு தீபத்தின் நெருப்பை கற்பூரத்துக்கு கொண்டு சென்று ஏற்றி நெருப்பை பரவ செய்வது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும். அதில் மட்டும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபடாம தனியாக ஒரு கற்பூரத்திலையும் ஒரு சூடத்தை ஏற்றி நீங்கள் வழிபடுவது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். இந்த தீப வழிபாடு செய்யக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? தடைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக விலக்கிவிடும். வேலை தடை, மனத்தடை, குடும்ப தடைகள், இது அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வை இந்த வழிபாடானது நிச்சயமாக ஏற்படுத்தும். இரண்டாவதாக, வீட்டில் தென்படக்கூடிய கெட்ட சக்திகளை கரைத்துவிடும். வெற்றிலை, அதனுடன் தீ, இந்த 2ம் சேரும் பொழுது மிக சக்தி வாய்ந்த ஒரு புனித கலவையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு புனித கலவையை நீங்கள் உங்களுடைய வீட்டில் நாளைய நாளில் இந்த கார்த்திகை விரத நாளில் ஏற்றும் பொழுது அவ்வளவு சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 3வதாக, பணவரவு, வியாபாரத்தில் வளர்ச்சி. நீங்க தீ சக்தி, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த ஒரு தீபத்திற்கு இருக்கும். அதுவும் மணி 7:30 மணிக்கு பிறகு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது இன்னும் ஒரு சக்தியை உங்களுடைய வீட்டிற்குள் வரவழைக்கும். இதனால் பணத்தினால் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. கணவன் மனைவி சமரசம் விரைவாக ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நபர்களுக்கு குழந்தை பாக்கியமானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களை யாரும் கெடுக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையமானது முருகப்பெருமானால் உங்களுக்கு உருவாகும். முருகனுடைய வெற்றி வீட்டில் குடியிருப்பதற்கான நிச்சயமான ஒரு மாற்றமாக இருக்கும்.
எனவே பக்தர்களை நாளை இந்த ஒரு கார்த்திகை விரதம், இந்த ஒரு நாள் மிகவும் ஒரு புனிதமான ஒரு நாள். இந்த ஒரு நாளில் 5 வெற்றிலை தீப வழிபாட்டை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து பாருங்க. நீங்க பெரிய அளவுக்கு ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த ஒரு செயலானது நிச்சயமாக உருவாக்கும். எனவே இதை நீங்கள் செய்துவிட்டு 27 முறைகள் ஓம் சரவணபவா என்று சொல்லி பாருங்கள். வெற்றிவேல் முருகன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒளியை நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி விடுவார். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரியவா சரணம்.